ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப டேஸ்டியான பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட மிளகு சேர்த்துக்கனால காரத்துக்கு நான் ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் மட்டும் 1 எடுத்திருக்கேன். ஸோ மிளகுலேயும் நமக்கு இதில் காரம் கிடைக்கும். 2 துண்டு பட்டை, 2 துண்டு லவங்கம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு லைட்டாக உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நான் ஃபஸ்ட்டே சுத்தம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் 5 நிமிஷம். ஸோ அதில் நல்லா க்ளீன் ஆகிடும், எல்லாமே பூச்சி புழு எதுவுமே இருக்காது இப்படி பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி எடுத்து இந்த தாளிப்பில் போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் பரட்டி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம குக் பண்ணல ஆல்ரெடி, அதனால் ஒரு 5 மினிட்ஸ் போல் அடுப்பு கம்மியாக வச்சுட்டு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இடையில ஒரு 2 டைம் கிளறி விடுங்க, எல்லாம் அடி பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே நான் தெளிக்கல, அதுவே சாஃப்டாக வெந்துடும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவிலேருந்து கொஞ்சமாக போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. மசாலா உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது எந்த பொருளுக்குமே இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், கடைசியாக ஒரு டைம் பெரட்டி விட்டுக்கலாம். இவ்வளோதான். இறக்கும்போது நமக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இருக்கணும்னா ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.